தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே, இப்போ குடும்ப தலைவிக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பணி மார்ச் மாதம் தொடங்குன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காத நம்ம பிரிவியை போய் பாருங்கள். இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு 1500 ரூபா கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11/3/2024 டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்க அடிப்படையில் பத்திரிகைக்கும் டிவிக்கும் வைரலாக வரத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் மூலமாக தமிழக சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்து 1000 ரூபாய் கிடைக்கிறவங்களுக்கு உடனே கிடைக்குமா, 1500 ரூபாய் கிடைக்கிறவங்களுக்கு உடனே கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை ஆடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கிடைக்க நீங்கள் பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ என்ஜாய் பண்ணுறதுங்கிறத விட குடும்ப தலைவிக்கு 1000ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமாக வந்து முக்கிய ஸ்டாலின் சொன்னது வந்து நகைக்கடன் 5% தள்ளுபடி, அதுலேயே வந்து கரும்புள்ளி ஊந்துடுச்சு. இப்போ குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய், அதுலேயும் கரும்புள்ளி ஊந்துடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்குறதுல வந்து முறைகேடுகள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் வாரி வசப்பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. 1,13,00,000 பேருக்கு தான் வந்து இந்த பணம் கிடைச்சிருக்கு. 70 லட்சம் பேர் வந்து கண்ணீரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு வந்து 1500 ரூபாய் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா இந்த 70 லட்சம் பேர் சும்மா விடுவாங்களா? யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். அதை வந்து நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இதில் வந்து கருத்து கணிப்பு, திட்டுதல், எசப்பாடுறதெல்லாம் நிறையா எனக்கு வரும். ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக அமைச்சர்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாங்க, சார் ஒரு 80 லட்சம் பேருக்கு வந்து இப்போ வந்து 1000 ரூபாய் கொடுத்த ஆரம்பிச்சிடலாம், அது மட்டும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுங்க, 1500 ரூபாய் பெண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்தி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த 1500 ரூபாய் நமக்கு கிடைக்காதான்னு ஏற்கனவே 1,13,00,000 பேர் ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மேல்முறையீடு செஞ்சுட்டு இருக்கிற அந்த 70 லட்சம் பேருக்கும் நமக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிறதுல எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. 1000 ரூபாய் உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாமளும் தமிழக மக்களின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். 2026 வந்து சட்டசபை தேர்தலுக்கு இந்த யுக்தி இப்போ நடக்கிற இந்த சமாச்சாரம் வந்து நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிற அடிப்படையில் உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியில் 1000 ரூபாயை எல்லாருக்கும் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா 1500 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். தமிழ்நாடு அரசுக்கிட்டேருந்து ஒரு கோரிக்கையை வாங்கி தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல, வெட்ட வெளிச்சம் படுத்துறதுல டிடி சேனல் எப்போவுமே நம்பர் 1 அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. இப்போ தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த 80 லட்சம் பேருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய பணியை நம்ம தொடங்கலாம் சார், அதுக்கான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துடுச்சுன்னா அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 11/3/2024 காலை 11 மணிக்கு டிஸ்கஷன் பண்ணதா சொல்லிட்டு நமக்கு நம்பகத்தான தகவல் வந்திருக்கிற அடிப்படையில் தமிழக மக்களே 1000 ரூபாய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, மேல்முறையீடு செஞ்சுட்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பணம் வந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 1500 ரூபாயா அனைவருக்குமே கிட்டத்தட்ட 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பகமான ஒரு செய்தியை கொடுத்துருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோவை வந்து தமிழக மக்களுக்கு உடனடியாக எல்லாருக்கும் பரப்பணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எமர்ஜென்சியாக இம்மிடியேட்டாக அந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் இம்மிடியேட்டாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நம்ம கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் கமெண்ட் என்னுடைய கமெண்டில் தெரிவிங்க. புதிய நண்பர்கள், புதிய சொந்தங்களுக்கு யார் வந்திருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த காரசாரமான வீடியோட தொடர்பு கொள்கிறவங்கள்ட்ட மீண்டும் நன்றி.